பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் இன்றைய நாள்ல பாராளுமன்றத்துல பேசியிருக்காரு. கடந்த நாட்கள்ல நாம அடிக்கடி பேசிய ஒரு விஷயம் தான், பரவலா பேசிய ஒரு விஷயம் தான், விமர்சனங்களுக்கு உள்ளான ஒரு விஷயம், சந்தேகங்களுக்கு உள்ளான விஷயம், பலருடைய கேள்விகளுக்கு உள்ளான விஷயம். பொதுவா வெளிநாட்டுல இருக்கிற நீங்க புலம்பெயர்ந்த நம்ம மக்களும் சரி, வெளிநாட்டுல இங்கிருந்து மத்திய கிழக்கு நாடுகள்ல வேலை செய்யற மக்களும் சரி, இது எல்லாமே வெளிநாட்டுக்குள்ள தான் வரும். இதுல அது இதுன்னு சொல்லி பிரிக்க முடியாது. எல்லாமே வெளிநாட்டுல இருக்கோம், எல்லாரும் இலங்கையர்கள் தான். இவங்களுக்கான சந்தேகமாக இருந்த பல முக்கியமான விஷயம் தான் 15% வரி வெளிநாட்டு வருமானத்துக்கு. இப்படித்தான் சொல்லப்பட்டது. வெளிநாட்டு வருமானத்துக்கு 15% வரி தான் பரவலான செய்தி. இதுல வெளிநாட்டுல இருந்து சேவை மூலமா அல்லது சேவை ஏற்றுமதி மூலமா வர வருமானத்துக்கு அல்லது வெளிநாட்டுல வேலை செய்யறவங்க கட்டார்லயோ துபாயிலயோ அல்லது சவுதி அரேபியாவிலேயோ நம்மாக்கள் வேலை செய்யறாங்க, நிறைய வேலை செய்யறாங்க, வித்தியாசமான வேலை செய்யறாங்க. அவங்க வங்கிகள் மூலமா தான் வெளிநாட்டுல தான் பணம் அனுப்புறாங்க. அதுவும் வெளிநாட்டு பணம் தான் என்னதான் இருந்தாலும். அதே போல கனடாவிலயோ லண்டன்லயோ எல்லா இடமும் நம்ம ஆட்கள் இருக்காங்க. அங்க இருந்து நம்ம சொந்தக்காரங்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ அவங்களுடைய சொந்த வேலைகளுக்காக பணம் அனுப்புறதும் வெளிநாட்டுல இருந்து வர பணம் தான். அதே மாதிரி நாங்க யூடியூப்பால அல்லது இங்கிருந்து ஐடி அல்லது ஆப் டெவலப்மெண்ட், வெப் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி பல ஐடி சம்பந்தமான தொழில்கள் இருக்கு. அதன் மூலமாக வர வருமானம் வெளிநாட்டு வருமானம் தான். இது எல்லாமே ஒரே விஷயமா தான் பார்க்கப்பட்டது ஆரம்பத்துல. இதனாலதான் பெரிய ஒரு சர்ச்சையே, பெரிய கேள்வியே இருந்தது. இந்த கேள்விக்கான பதில்கள் எல்லாம் கடந்த நாட்களில் நாங்க பேசினாலும் இன்றைய நாள்ல பொருளாதார பிரதி அமைச்சர் பாராளுமன்றத்தில் ஒரு விளக்கம் அளிச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப சேவை ஏற்றுமதிக்கு தான் நாங்க 15% வரி வைக்கிறோம். அதாவது உதாரணத்துக்கு யூடியூபர், ஐடி வேலை செய்யறவங்க, இவங்களுக்கு வர வருமானம் டாலர்ல இருந்து வருது. ஆனா இங்க இருந்தவங்க வேலை செய்யறாங்க, எங்க இலங்கையில இருந்தே வேலை செய்யறாங்க. அதன் மூலமா வெளிநாட்டுல சேவை பெறாங்க. அதன் மூலமா வர வருமானத்துக்கு 15% வரி. இப்ப நீங்க கேட்ட கேள்வி, அதிகமா நம்ம வீடியோக்கு கீழே கேட்ட கேள்வி, வெளிநாட்டுல நான் இருக்கேன், கட்டார்ல இருக்கேன், துபாயில இருக்கேன், நான் இங்க வேலை செய்யறேன், இங்க ஒவ்வொரு வேலையும் இருக்கு, அந்த வேலை மூலமா நான் வார வருமானத்தை நாட்டுக்கு அனுப்புறேன், இதுக்கு 15% வரி இருக்கு அப்படின்னு தான் நீங்க கேட்டீங்க. இல்ல, இன்றைய நாள்லையும் சொல்லப்பட்டிருக்கு இல்ல. நான் முதல்ல சொல்லியிருந்தேன் இல்லைன்னு தான். ஆனா எங்கேயுமே இது பெரிய அளவா சொல்லப்படலை. 15% வரின்னு சொல்லி அரசாங்கம் சொல்லிட்டாங்க. ஆனா அந்த விளக்கத்தை அரசாங்கம் கொடுக்க வேண்டியது கட்டாயம். இதை பிரிச்சு பார்க்க வேண்டிய, பிரிச்சு சொல்ல வேண்டியது கட்டாயம். இது செய்தியா வந்தது பிறகுதான் அரசாங்கம் இதுக்கான விளக்கத்தை கொடுக்குறாங்க. இன்றைய நாள்ல ஒரு பெரிய அளவான ஒரு குற்றச்சாட்டு அமைச்சரால் முன்வைக்கப்பட்டது. ஒரு பத்திரிகை எழுதியிருக்க, ஒரு சிங்கள பத்திரிகை ஒன்று எழுதியிருக்க, என்ன சொன்னா, ஞாயிற்றுக்கிழமை பத்திரிகை ஒன்று, வெளிநாட்டுல இருக்கிறவங்க அனுப்புற பணத்துக்கும் வரி 15% வரி, வெளிநாட்டு பணத்துக்கு வரி, அல்லது வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கு வேலை செய்து அனுப்புற பணத்துக்கும் வரி என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு பெரிய கண்டனம் ஒன்று பாராளுமன்றத்தில் அமைச்சரால் சொல்லிக்கப்பட்டது. இந்த பத்திரிகைக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் மீடியாக்களுக்கு கூட, அல்லது மீடியாக்களை தாண்டி பொதுமக்களுக்கு கூட விளக்கம் தெரியாது. அப்படி இருக்கும்போது அரசாங்கம் ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது, பட்ஜெட்ல இந்த விஷயத்தை நாம தேடி கண்டுபிடிக்கும் வரைக்கும் இந்த 15% வரி வெளிநாட்டிலிருந்து உழைக்கிற அல்லது வெளிநாட்டு சேவை ஏற்றுமதி மூலமா பெறப்படுகின்ற பணத்துக்கு வரி என்று தெரியாது. அதெல்லாம் சொன்னதுக்கு பிறகு கண்டுபிடிச்சு பத்திரிகைகள்லயோ அல்லது செய்திகள்ல வந்தது பிறகு அரசாங்கம் அதுக்கான விளக்கத்தை கொடுக்காங்க. அந்த அடிப்படையில இதை அரசாங்கம் முதல்ல விளங்கப்படுத்தி இருந்தா பிழையான செய்திகள் மக்களுக்கு போய் சேர்ந்து இருக்காது. அரசாங்கமே இதை விளங்கப்படுத்த வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. ஆனா இப்ப பத்திரிகையில பிழையான செய்தியை போட்டாங்க, அப்படி இல்லை அப்படி என்று விவாதிக்கிறத முதல்ல அரசாங்கமே தெளிவுபடுத்தியிருந்தா ஒவ்வொரு மீடியாக்களுமோ அல்லது ஒவ்வொரு விஷயங்களை சொல்றவங்களோ, இப்ப நம்மள மதியாக்களுக்கு தெரியாம முடிஞ்ச அளவு என்னால எது சரியான விஷயமோ அதை தேடி கொண்டு வரது என்னுடைய விஷயம், வேலையா கடந்த நாட்கள்ல இருக்கு. சொல்லமான இது சரியா போச்சு, ஒண்ணுதான் முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம். அதனால சரியா போகணுன்றதுக்காக நான் தேடித்தான் சொன்னேன். முதலில் சொல்லியிருந்தேன், இது வெளிநாட்டு, அதாவது இப்ப நான் சொன்ன மாதிரி கட்டார்ல துபாயில வெளிநாட்டுல வேலை செஞ்சு அங்க இருந்து வேலை செய்யறது, அனுப்புற பணத்துக்கு எந்த விதமான வரியும் இல்லை. அதற்கான ஆதாரங்கள் உங்களுக்கு இருக்கும், அதை அனுப்புறதுக்கான. அதனால எந்த வரியும் வரப்பட போறதில்லை, இதையும் வராது. ஏன்னா இப்பவே வெளிநாட்டுல இருந்து வர பணத்துக்கு வரி என்ன, நிறைய பேர் காசு அனுப்ப மாட்டாங்க இலங்கைக்கு. அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆனா நீங்க தாராளமா வெளிநாட்டுல இருந்து வேலை செய்றீங்களா இருந்தா நீங்க எந்த ஒரு பயமும் இல்லாம நாட்டுக்குள்ள காசு அனுப்பலாம். அது எந்த ஒரு வரியும் இல்லை. அமைச்சர் ஒன்றை நாளில் விளங்கப்படுத்திருக்காரு. இங்கிருந்து வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வேலை செய்து வர வருமானத்துக்கு தான் அந்த 15% வரி. சுருக்கமா சொன்னா இதான் விஷயமே. இதோட கடந்த 2 நாட்களா, கடந்த வெள்ளிக்கிழமையில இருந்து பரபரப்பா நாடு முழுவதும் லைன்ல பெட்ரோலுக்காக, டீசலுக்காக லைன்ல நிற்கிறது, இந்த மாதிரியான பெட்ரோலுக்காக லைன்ல நிற்கிற விஷயங்கள் கடந்த நாட்கள்ல பரவலா பேசப்பட்டது. இன்றைக்கு வரைக்கும் இந்த திங்கட்கிழமையோட இன்னும் பெரிய பூதாகரமா இந்த பிரச்சனை வெடிக்கும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்வு கூறப்பட்டது. அப்படி எதுவும் நடக்கல. ஆனா இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாக்குறதுக்கான சந்தர்ப்பங்கள் இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. காரணம்னு சொன்னா, எரிபொருளை கொள்வனவு செய்து விநியோகிக்கிற சங்கம், அதாவது விநியோகித்தர்கள் சங்கம் அவங்களுக்கு வழங்கப்பட இருந்த 3% கொடுப்பனவு அல்லது 3% கமிஷன் சொல்லுவாங்க, அது கொடுக்கப்படல. அரசாங்கத்தால் அது நிறுத்தப்பட்டிருக்கிறதால இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாங்க இனி எரிபொருளை கொள்வனவு செஞ்சு விநியோகம் செய்ய மாட்டோம் அப்படின்ற மாதிரி வேலைநிறுத்த மாதிரி ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனா இன்னும் அது பெரிய அளவான முழுமையான நடைமுறையில இல்லை அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம், தாராளமா இப்பொழுது பெட்ரோல், எரிபொருள் நாட்டில் கிடைக்குது. சனிக்கிழமை
வெள்ளிக்கிழமை நாளில் மாத்திரம் கொஞ்சம் அங்கங்கே நிறைய லைன்கள் நீண்ட வரிசைகள் இருந்த பார்க்கக்கூடியதாக இருந்தது. இன்றைய நாளில் கொழும்புல சில பெட்ரோல் நிலையங்களில் பெட்ரோல் இல்லை அப்படின்னு சொன்னாலும் வரிசைகளை பார்க்க கிடைக்கல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னால், அவங்க அதாவது பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அல்லது சொந்தமாக பெட்ரோல் செட் வச்சிருக்கவங்களுக்கான வவுசர்கள் மூலமாக பெறப்படுகின்ற ஆர்டர்கள் மூலமாக நாட்டில் முழுமையான அளவு எரிபொருள் நிலையங்களுக்கு எரிபொருள் விநியோகம் வந்து பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு. இன்றைக்கு நாள்லையும் ஜனாதிபதியோட சந்திக்கிறதுக்கான ஒரு கடிதத்தை முன்மொழிந்திருந்தாங்க இந்த விநியோகஸ்தர்கள் சங்கம். அதற்கான பேச்சுவார்த்தை நடந்ததா இல்லையான்ற செய்தி வரல. ஆனால் ஜனாதிபதியோட நேரடியாக சந்திக்க போறோம், அவருக்கு இந்த கவனத்தை இந்த பிரச்சனை தொடர்பாக கவனத்தில் கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த முனைப்பு ஏற்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் அவங்க சொல்லியிருக்க இன்னொரு விஷயம் சொன்னா, சரியான பதில் கொடுக்கப்படலைன்னு சொன்னா இது தொடரும், நாங்க வந்து எரிபொருளை கொள்வனம் செய்ய மாட்டோம். அதை தாண்டி இப்பொழுது லங்கா ஐஓசி இருக்கு, சினோஃபேக்ட் இருக்கு, இவங்களுக்கான விநியோகத்தை நாங்க செய்ய போறோம். அதாவது இப்பொழுது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் சொந்தமான அல்லது அந்த கூட்டுத்தாபனத்துக்கு கீழே இலங்குகிற பெட்ரோல் நிலையங்களுக்கு அல்லது எரிபொருள் நிலையங்களுக்கு விநியோகத்தை செய்யாம இந்த தனியார் நிறுவனங்களுக்கு நாங்க செய்ய போறோம். அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு, முதல் கட்டமும் வெற்றியும் அளிச்சிருக்கு. அவங்க நாங்க கேட்கிற இந்த கமிஷனையோ அல்லது இந்த தொகையை எங்களுக்கு தாரத்துக்கான உடன்படிக்கை எட்டப்படுமாக இருந்தா வருங்காலத்துல இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு இயங்குகிற பெட்ரோல் நிலையங்களுக்கு அல்லது எரிபொருள் நிலையங்களுக்கு இவங்க விநியோகத்தை செய்ய மாட்டாங்க அப்படின்னு தான் அவங்களுடைய முடிவுல கடந்த இந்த மணித்தியாலங்களை பார்க்கும் போதும் இருக்கு. இது எப்படி பேசி அரசாங்கத்தோட நேரடியாக ஜனாதிபதியோட பேசி தீர்மானிக்கப்படும் அப்படின்றது இதுவரைக்கும் பெருசா அப்டேட் இல்லைன்னு தான் சொல்லலாம். ஆனா இது ஒரு பெரிய ஒரு பூதாகரமா வெடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு பெரிய பிரச்சனையா அல்லது மீண்டும் பெட்ரோல் அல்லது டீசல் அல்லது எரிபொருளுக்கான வரிசை அப்படின்ற மாதிரி ஒரு பரபரப்பு கடந்த நாட்கள் இருந்தது, 2 நாள்ல இருந்தது. இது திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டதா அல்லது இதுக்கு பின்னால யாராவது சதியா, இது தற்செயலா நடந்ததா, இந்த மாதிரியான பல சந்தேகங்கள் இப்பொழுது எழுப்பப்படுது. அதனால சிஐடி விசாரணை ஒரு குழு அமைச்சு இதுக்கான விசாரணைகளும் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இது ஏன் இப்படி நடந்தது, உண்மையிலேயே இவங்களுக்கு தேவைப்பாடு இருந்துச்சா இல்ல இதுக்கு பின்னால யாரும் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கடந்த நாட்கள் நடக்கிற பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் அந்த பழைய அரசாங்கத்தோடு சம்பந்தப்பட்ட அல்லது லைன்ல நிற்கிறதா இருக்கட்டும், ஆர்ப்பாட்டங்களா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அடிக்கடி நடக்கிற மாதிரி ஒரு உணர்வு இப்ப எல்லாருக்குமே இருக்கு. அந்த விஷயங்கள் எல்லாமே பின்னிக்கு இருந்து யாராவது இயக்குறாங்களா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஆராயறதுக்கான நடவடிக்கைகள் இப்போ ஏற்படுத்தப்பட்டிருக்கு. நான் போராட்டம் பண்ணும்போது இன்னொரு போராட்டத்துக்கு தயாராகிறாங்க. இது முக்கியமான ஒரு விஷயமா இருக்க போது மார்ச் மாதம் 5ஆம் தேதி இந்த 2 நாள்ல இலங்கையினுடைய மருத்துவர்கள், அரச மருத்துவர்கள் ஒரு வேலை நிறுத்தத்தை நடத்த போறாங்க. இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்க போகுது. ஏன்னா அரச மருத்துவ சாலைகள்ல வேலை செய்யறவங்க அல்லது அரச வைத்தியர்கள் இவங்க வேலைநிறுத்தம் செய்யும் போது பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு நிச்சயமா இருக்கு. அவங்களுக்கான கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டிருக்கு இந்த 2025ஆம் ஆண்டு பட்ஜெட்ல. அதை எதிர்ப்பு தெரிவித்து அதை மீள பெறணும், அதை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு கோரிக்கையை முன்வைத்து இந்த வேலைநிறுத்தத்தை செய்ய போறாங்க அரச மருத்துவர்கள் எல்லாருமே. இது அவசர சேவைகளை தவிர மற்ற எல்லாமே முடங்க வாய்ப்பு இருக்கு. இது அதுக்கு முதல்ல பேசி தீர்மானிக்கப்படுமா இல்லையான்னு தெரியல. அன்றைய நாள்ல பேசி தீர்மானிக்கப்படலை அதுக்கு முதல்ல சொன்னா இது ஒரு பேசு பொருளாகவும் இது ஒரு மக்களுக்கான ஒரு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக மாற வாய்ப்பு இருக்கு. இது ஒரு பெரிய போராட்டமா போனாலும் போக வாய்ப்பு இருக்கு. என்றால் அவங்க ஒரு தீர்மானத்தை எடுக்கும் போது இது இலங்கை முழுவதும் இருக்கிற வைத்தியசாலைகளுக்கும் சிகிச்சை வர நோயாளர்களுக்கும் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற நோயாளர்களுக்கு இது பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. මේක ආපසු හරවන්න පස්වෙන්ද ලංකාව පුරා සියලුම රෝහල් වල අත්‍යවශ්‍ය සේවා විතරයි වැඩ කරන්නේ. සියලුම රෝහල් අඩපණ වෙනවා වෘත්තීය සමිති ක්‍රියාමාර්ගයක් විදියට. இதுவும் ஒரு பேசு பொருளாக இன்றைய நாளில் இருக்கு. இதை தாண்டி உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் 14ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் தாக்கல் செய்யறதுக்கு 12 மணி வரைக்குமான தாக்கல் செய்யறதுக்கான ஏற்பாடுகள் இன்றைய நாளில் செய்யப்பட்டிருக்கிறது. தேர்தல் திணைக்களம் அறிவிச்சிருக்கு. இன்னும் ஒரு தேர்தலுக்கான ஒரு ஆரம்பமா இது இருக்கு. அடுத்தடுத்து தேர்தல் அப்படின்னும் போதே கொஞ்சம் சலிப்பா தான் இருக்கு. இருந்தாலும் இந்த தேர்தல்கள் நடத்தப்படணும், கடந்த காலங்களில் நடத்தப்படாமல் இருந்த தேர்தல்கள் நடத்தப்படணும் அப்படின்றதுக்காக இந்த அரசாங்கம் இந்த தேர்தல்களை விரைவாக நடத்துறதுக்கான முனைப்பை காட்டியிருக்காங்க. இது ஒரு சரி செய்தியாகவும் கட்டணம் செலுத்துற, அதாவது வேட்புமனுக்கான கட்டணங்கள் செலுத்துறது நாளையில இருந்து கூட பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்பட்டு இன்றையிலிருந்து கூட அதை ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு செய்தியாக இன்றைய நாளில் பார்க்கப்பட்டது. இதையும் தாண்டி ஒரு விசித்திரமான செய்தி, இலங்கையிலே இப்படி நடக்குமா அப்படின்ற மாதிரி எனக்கு சமூக வலைதளத்தை பார்க்கும்போது தெரிஞ்சது. ஒரு 26 வயதோட இளைஞர் நுகேகொடையிலிருந்து கண்டி வீதியா கண்டிக்கு போயிருக்காரு. போறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மோட்டார் சைக்கிள்ல
எந்த விதமான ஆடைகளும் இல்லாமல் நிர்வாணமா போயிருக்காரு. இது இலங்கையில வெளிநாடுகள்ல இது சாதாரணமா இருந்தாலும் இது ஒரு குற்றச்செயல் தான். அப்படி இலங்கையில எனக்கு தெரிஞ்சு இது முதல் தடவை நடந்திருக்கு. இவ்வளவு தூரம் நுகேகொட கொழும்புல இருந்து கண்டி ரோட்ல போயிருக்காரு. கடுகண்ணாவில வச்சு தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அதுக்கு முதல்ல மக்கள் இவரை பற்றி பார்த்து போலீஸுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. போலீசார் இவரை எந்தெந்த ஏரியாக்கள் உடனே இப்ப இந்த இடத்துல சொல்லும்போது அவர் போயிடுவார் ஒரு 2-3 கிலோமீட்டர். அப்ப அந்த போலீசார் அங்கங்க சொல்லி ஒரு இடத்துல வைத்து இவரை போலீசார் நிறுத்தும் போது அதையும் தாண்டி போலீஸ் நிறுத்தியதையும் தாண்டி இவர் போயிருக்காரு. கடுகண்ணாவில பாதையை மூடி, அதாவது அந்த பாதை மூடுற அந்த போலீசார் வச்சிருப்பாங்க நெட் கம்மி மாதிரி, அதை வச்சுதான் இவரை நிறுத்தியிருக்காங்க. இவரை கைது செய்து இவர்கிட்ட விசாரணை செஞ்சிருக்காங்க. விசாரணை செய்யும் போது இவர் சொல்லியிருக்காரு இதுக்கான காரணத்தை என்னன்னு சொன்னா, மக்கள் எப்படி இதை பாக்குறாங்க, மக்கள் இதை வச்சு என்ன செய்யறாங்க, இதை போலீஸாருக்கு சொல்றாங்களா, இல்ல இதை எப்படி ரியாக்ட் பண்றாங்க மக்கள் அப்படின்றது தான் பாக்குறதுக்காக செஞ்சாரு அப்படின்ற மாதிரி அவர் அதுக்கான பதில சொல்லியிருக்காரு. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவரை வர 5ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியல் வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டதுக்கு இணங்க அவருக்கு ஏதாவது மனநல கோளாறு இருக்கா அப்படின்றதை பரிசோதனைக்கான அனுமதியும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது இலங்கையில் நடந்த ஒரு விசித்திரமான சம்பவமா இன்றைய நாள்ல பதிவாயிருக்கு. எனவே இந்த விஷயங்கள் இன்றைய நாள்ல அதிகமா பார்க்கப்பட்ட செய்தியாக இருக்கு. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.